வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா, ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி கலாநிதி ரொஹான் பெரேரா ஆகியோரால் ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார். ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டம் நாளை முதல் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நியூயார்க் நகரில் நடைபெறவுள்ளது. 120க்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசு தலைவர்கள் இம்முறை கூட்டத்தொடரில் கலந்து கொள்கின்றனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை மறுதினம் பொதுச்சபையில் உரை நிகழ்த்தவுள்ளார். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரில் 2வது தடவையாக உரை நிகழ்த்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. මෙම සැසිවාරය ලංකාවේ අපිට වඩාත් වැදගත් වන්නේ நிலையான அபிவிருத்தி இலக்குகள் உலகம் மாற்றத்திற்கான சர்வதேச தூண்டுதல் எனும் துணைப்பொருளில் இந்த முறை கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளதால் அது இலங்கைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. நிலையான அபிவிருத்தி இலக்குகளில் உள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கைக்குள் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இந்த முறை கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. குறுகிய காலத்தில் ஜனாதிபதியும் பிரதமரும் சர்வதேச மட்டத்தில் ஏற்படுத்தியுள்ள இலங்கையின் நட்பெயரை மேலும் வலுப்படுத்துவதற்கு இதன் போது நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். இம்முறை பொதுச்சபை கூட்டத்தொடர் 3 விடயங்களால் முக்கியத்துவம் பெறுகின்றது. அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் சபையும் இணைந்து முதல் தடவையாக அகதிகள் மற்றும் குடியேற்றவாசிகள் தொடர்பிலான மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளன. அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரில் உரையாற்றவுள்ள இறுதி சந்தர்ப்பம் இதுவாகும். 10 வருடங்களாக ஐநா செயலாளர் நாயகமாக பதவி வகிக்கும் பான் கி மூன் இம்முறை தனது கடைசி உரையை பொதுச்சபையில் நிகழ்த்தவுள்ளார். 71வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரை நாளை நியூயார்க்கில் ஆரம்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள உள்ளதுடன் அவர் புதன்கிழமை உரை நிகழ்த்தவுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா மற்றும் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் ஆகியோரை சந்திக்க உள்ளார். நியூயார்க் நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளதுடன் நாளை ஆரம்பமாக உள்ள 71வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் 120 நாடுகளைச் சேர்ந்த அரசு தலைவர்கள் பங்கு பெற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கிளின்டன் சர்வதேச நிதியம் ஏற்பாடு செய்துள்ள மாநாடொன்றில் இன்று கலந்து கொண்டுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தற்போது கிளின்டன் சர்வதேச நிதியம் ஏற்பாடு செய்துள்ள மாநாடொன்றில் கலந்து கொண்டுள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டனின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார். விசேட அதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளமை விசேட அம்சமாகும். அமெரிக்காவின் முன்னாள் ராஜாங்க செயலாளர் மெட்லிங்கே ஆல்ஃபர்ட் மற்றும் ஸ்வீடனின் பிரதமர் ஸ்டீவன் லவான் ஆகியோரும் இன்றைய மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இலங்கை நேரப்படி நாளை மாலை 6 மணிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள உள்ளார்.